100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகும் மிக பெரும் சம்பவம். கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றியும், கிரக நிலைகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கின்றது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் பகவானும், புதன் பகவானும், குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் ராகு சந்திரன் பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படிதான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு பல சம்பவங்கள் இனி ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகின்றது. இந்த பலன்கள் எல்லாம் எது வரைக்கும் பொருந்தும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார இந்த பலன்கள் எல்லாம் பொருந்தும். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார இதெல்லாம் நிச்சயம் நடந்தே தீரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை எதிர்த்து வந்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடப் போகின்றார்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய முதலீட்டுக்கு ஏற்ப 2 மடங்கு லாபம் கிடைக்க போகின்றது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் தான் முடியும். அப்படின்றதுனால தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக செல்லப் போகின்றது. உங்களை மற்றவர்கள் பொறாமையால் வீழ்த்தலாம் அப்படின்ட்டு நினைத்து கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களை இந்த காலகட்டத்தில் வீழ்த்தவே முடியாது. வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு வேண்டும் அப்படின்ட்டு காத்து கொண்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலை ரீதியாக பல நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் பன்மடங்கு உயரப்போகின்றது. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது உத்தியோக ரீதியாக, அதாவது வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க அப்படின்றத மட்டும் உறுதியாக சொல்லலாம். குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது அற்புதமான நிலை இருக்கின்றது. குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான் உங்களுக்கு பக்க பலமாக அமைந்திருக்கின்றனர். குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீரப்போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் மறையப் போகின்றது. ஒற்றுமை அதிகமாக போகின்றது. சந்தேக புத்திகள் எல்லாம் அறவே மறையப் போகின்றது. தாய் தந்தையால் நல்லதை பார்க்க போகிறீங்க. அதாவது அவங்களால நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. சகோதர சகோதரிகள், குறிப்பாக சொல்லணும்னா அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லை, அக்கா சரியில்லை, தங்கச்சி சரியில்லை, எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, தண்ணி தெளிச்சிட்டு விட்டார் போல் இருக்காங்களே அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு அவங்களால மிக பெரும் அளவிலான ராஜ யோகமே அடிக்கப் போகின்றது. அவங்க உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகின்றார்கள். உங்களுடைய குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று நடக்கப் போகின்றது. சுபகாரியம் ஒன்று நடக்கப் போகின்றது. அது இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயம் உங்களுக்கு என்னென்னு நீங்களே தெரிந்து கொள்வீங்க. அதே மாதிரி உங்களுடைய கடன் தொல்லைகளுக்கும் ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது. இது நாள் வரைக்கும் கடன் தொல்லையால் அவதிப்பட்ட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு கடன் தொல்லைகளுக்கும் ஒரு முடிவு பிறக்கப் போகின்றது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு தன்னுடைய பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல சம்பவங்கள் சூரிய பகவானால் நடக்கப் போகின்றது.
உங்களால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் பிறக்கும். அந்த எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் வெற்றியை பார்க்க போகிறீங்க. எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் மிக பெரும் பணத்தை பார்க்க போகிறீங்க. பணம் உங்களுடைய கைக்கு புரளும் அப்படின்றதுனால பெருசாக பணப்பிரச்சனை அப்படின்றது வராது. கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு எப்படி கிடைக்கும்னா, முன்பின் தெரியாத நபர், அரசாங்க ரீதியிலிருந்து கிடைக்க போகும் உதவி, உறவினர் வகையிலிருந்து வரப்போகும் உதவி, இந்த 3 வகைகளில் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்லதுகள் இந்த மாதத்தில், அதாவது இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு நடந்தாலும் ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களை நாடி வரதான் செய்யும். அது எந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பெண்கள் ரூபத்தில், முன்பின் தெரியாத பெண்கள் ரூபத்தில் வரலாம். இரண்டாவதாக நண்பர் வகைகளில் பிரச்சனை வரலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, யாருனே தெரியாது அந்த நபராலையும் பிரச்சனை வரலாம். இப்படி இந்த 3 நபர்களிடம் இருந்தும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளவும் நேரிடலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எம் அப்படின்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய நபர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும். ஏன்னா எழுத்துக்களை வைத்து, எண்களை வைத்து ஜாதகத்தையும் கணிக்கலாம். உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், இதை பொறுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைகள் என்ன, எப்படி உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் அப்படின்றதெல்லாம் கணிக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது குறிப்பாக சொல்லணும்னா, ஜாதகத்தை பொறுத்து இந்த எழுத்தில் வையுங்க, அதாவது பிறந்த குழந்தைக்கு இந்த எழுத்தில் பெயர் வையுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் இந்த எம் என்ற எழுத்தில் வரக்கூடிய நபர்களால் பிரச்சனை வரவும் அதிகம் வாய்ப்புகள் இருக்கின்றது. தேவையற்ற பேச்சுகள், தேவையற்ற செயல்களை எல்லாம் இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. செய்வதை தவிர்த்திடுங்க. அவங்கக்கிட்ட தேவையில்லாததை பேசுவதையும் தவிர்த்திடுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, அல்லது கூட பிறந்தவங்க இந்த மாதிரியான நபராக இருந்தாலுமே சரி, எம் என்ற எழுத்தில் எந்த நபர் இருக்கிறாரோ அந்த நபர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா வீண் வாக்குவாதங்கள், கைகலப்பு, இப்படின்னு பல சம்பவங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு நிறையவே இருக்கின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். முக்கியமான விஷயம், இந்த எம் என்ற நபருடன் பணம் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனை வரலாம். அடுத்ததாக கொடுக்கல் வாங்கல், கடன் தொடர்பான விஷயங்கள், சாட்சி கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் பிரச்சனை வரலாம். அதே மாதிரி நாம் தேவையில்லாததில்லை, தேவையானது பேச போயும் கூட பிரச்சனை வரலாம். இது சரிதான் அப்படின்ட்டு நாம் அவங்கக்கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி நீ பண்ணுறது தப்பு, இதை பண்ணாத அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள், நல்லது செய்ய போய் கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால நல்லதையும் சொல்லாதீங்க, கெட்டதையும் சொல்லாதீங்க. அவங்களுடைய எழுத்து எம் என்ற எழுத்தில் ஆரம்பிக்குதா, அந்த நபர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறதை கூட தவிர்த்து விடுவதே நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத யாராலையும் பெருசாக கணிச்சிட முடியாது. ஆகையால் இந்த நபர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. கிரக நிலைகளெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். சரி சாமி, மற்ற விஷயத்தில், அதாவது ராஜ யோகம் எப்போ அடிக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்ட யோகம் எப்போ அடிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 6-7 நாட்களுக்கு பிறகு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுடைய வீட்டு கதவை தட்டும். அது சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே மிக பெரும் அளவிலான முன்னேற்ற பாதைக்கு சென்று விடுவீர்கள். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் வராது, தொல்லைகளும் வராது. செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை உங்களால் நிச்சயம் அமைத்து கொள்ள முடியும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 7, 9. அதிர்ஷ்ட ஆங்கில எழுத்துக்கள் ARS. அதிர்ஷ்ட தமிழ் எழுத்துக்கள் KEAO. இதையெல்லாம் பயன்படுத்தியும் உங்களால் மிக பெரும் முன்னேற்றத்தை, உங்களால் செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள முடியும்.